வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகு ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்து இந்த வீட்லேருந்து அவங்க வீடு போயாச்சு. எங்க தங்கராஜ் வீட்டுக்கு தாங்க. அதாவது நம்ம பாக்கியராஜ் வந்து முடியாது, முடியாது, முடியாதுங்கிறாப்புல. எதுக்கு ரேவதிய விட முடியாது, அந்த ஆள் அடிப்பாரு அப்படி இப்படின்ட்டு. ஆனா அவங்க அப்பா சொல்றாப்புல, "உனக்கு ஒண்ணும் தெரியாது பாக்கியராஜ். நீ எதையாவது பேசாத. அந்த ரேவதி வந்து போய் தான் ஆகணும். இங்கேயே வச்சுட்டு இருக்கிறது நல்லா இல்ல. நீ எத்தன நாள் தான் தாங்குவ? அதெல்லாம் சரியில்ல. அப்ப இங்கேயே இருந்தா நாங்க வெளில போயிருவோம்." அப்ப அப்படின்னு சொல்ல, "பரவால்ல, ரேவதி இருக்கட்டும்" அப்படிங்கிறாப்புல. அப்புறம் வெளியில வந்துட்டு அவங்க மாப்பிள்ளை வந்து ஒரு பக்கம் கதறாரு, "நான் இத விட நல்லா வச்சு பார்த்துக்கிறேன்" அப்படி இப்படின்ட்டு. அப்பயும் வந்து நம்ம பாக்கியராஜ் வந்து சொல்ல, "நீ சும்மா இரு பாக்கியராஜ்" அப்படின்னு சொல்றாப்புல. உடனே கடைசி நம்ம ரேவதி வந்து, "நான் போறேனே" அப்படின்னு வந்து சொல்லி, உடனே ரூம்குள்ள போயிடுறாப்புல எல்லாத்தையும் ரெடி பண்ண. அப்படியே நம்ம அண்ணன், தங்கச்சி 2 பேருக்குமே வந்து ஒரே சென்டிமெண்ட்டு. இங்க மாட்டேன் மாட்டேன்னு சொல்ல, ரேவதி வந்து நம்ம பாக்கியராஜ் போக வேண்டாம், போக வேண்டாம்ன்னு சொல்றாப்புல. கடைசியா "நான் போறேன்" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அ சரின்ட்டு எல்லாம் கிளம்பி போகும்போது, அப்பயும் சொல்றாப்புல, "அண்ணே வேற ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா நான் வந்துடுறேண்ணே" அப்படிங்கிற மாரி வந்து ஹோப் குடுத்துட்டு போறாப்புல. "நான் இப்போ வந்து போறேங்கிறதுனால தப்பா எடுத்துக்காத" அப்படின்ட்டு. இங்க அவங்க மாமியார் வந்து, "என்ன வந்துட்ட 2டே நாள்ல" அப்படின்ட்டு, "உங்க அப்பா வீட்லேருந்து தொரத்தி விட்டாங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுக்கிருக்க, வழக்கம் போல மறுபடியும் தங்கராஜ் வந்து அட்வைஸ் பண்றாப்புல. "இங்க நடக்கிற விஷயங்கள வந்து அங்க சொல்லக்கூடாது. அ வீட்டுக்கு வந்தா இங்க என்ன நடக்குதோ இங்க தான் இருக்கணும்." அப்படின்ட்டு மறுபடியும் அட்வைஸ் பண்ண, ரேவதி ஒண்ணுமே பேசாம வந்து அப்படியே நிக்கிறாங்க. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் அடுத்த வாரம். இனி ரேவதி என்ன மாரி ஆகப் போறாங்கன்னு. ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க.